ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் ப்ளஸ் நாங்கள் செக்கப்லாம் போனோம்ல, அந்த வீடியோ 2 அட்டாச் பண்ணி தான் நேற்று அப்லோடு பண்ணோம். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும்ல, கன்சீவாக இருக்கும்போது வந்து 3 மந்த் இல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான். அப்புறம் வந்து அந்த வீடியோ போட்டு அப்லோடு பண்ணதுக்கு நிறைய சொல்லக்கூடாதுன்னு பேர் மட்டும் இல்லை, ஸ்கேன் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு பின்ன தான் சொல்லணும் அப்படின்னு. அப்புறம் அதுவும் இல்லாமல் நேற்று வந்து நாங்கள் லைவ்லேயும் சரி கமெண்ட் வீடியோ போட்டதுக்கும் சரி நிறைய பேர் வந்து நிறையா நல்ல நல்ல விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாருமே பேட் கமெண்ட் பண்ணவே இல்லை, எல்லாருமே குட் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. குட் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கேரிங்காக பேசினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன ஃபஸ்ட்டு மந்த்து முடிஞ்சு செகண்ட் மந்த் தானே மாமா? செகண்ட் மந்த்து லாஸ்ட் அந்த டைம்லேயே நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச்லேருந்து நம்ம நம்ம ஊர்லலாம் என்னென்னா வீடு தேடி வருவாங்க. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே ஒரு ஒரு 1 மந்த் தாண்டோன்னு வருவாங்க. விசேஷமாக இருக்காங்களா என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு. வந்து அது மாதிரி நம்மள்ட்டையும் கேட்டது மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேருந்தே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா நீங்கள் கன்ஃபார்மாக கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு போய் ஆகணும். அங்கே கொடுக்குற டிடி இன்ஜெக்ஷன் அதையும் தாண்டி உங்கள் குழந்தைக்கான ரெஜிஸ்டர் அங்கே தான் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ அதுக்காகவே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேடியே வந்துட்டாங்க. வீடு தேடி வந்து பேரெல்லாம் கேட்டு விசாரித்து அப்போது ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்து அதுக்கு கூட பாஸ்புக் நம்பர் எல்லாமே கேட்டிருந்தாங்க. எதுக்குன்னா கவர்மெண்ட்லேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அந்த இதுக்காகவும், அதே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற காசு, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க நிதி உதவி, அந்த அமௌண்ட்டுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த டிடி இன்ஜெக்ஷன் அதுக்காகவும் 2 இன்ஜெக்ஷன் கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும். இருக்கிறவங்க கவர்மெண்ட்லேருந்து எடுத்தாச்சுன்னா நல்லது. அப்படி இல்லை வெளியே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட மாட்டாங்க. அப்படி போட்டாங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கவர்மெண்ட்லேருந்து எடுக்கிறது நல்லது. அதை எடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. எனக்கும் அவங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் எடுத்திருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன டெஸ்ட் எடுப்பாங்கன்னா, ஹெச்ஐவி இருக்கா அப்படி சொல்லி பார்ப்பாங்க. ஹஸ்பண்ட் எடுப்பாங்க. இவருக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் போகும்போது எனக்கு இந்த நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க, இதுதான் அந்த இது பாருங்கள். இது நேற்று நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், பட் டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டேன். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. போன உடனே வந்துட்டு எனக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கு பின்னே யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு பின்னே செக் பண்ணிவிட்டு இவருக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நிறையாவே ப்ளட் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இவருக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கா, வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா ஹெல்த்தில் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம நோட்டில் எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்னே எனக்கு என்னென்ன இருக்குது பிளட்லேயும் சரி, நம்ம பண்ண செக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ப்ரைவேட்டில் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவங்க டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை ப்ரைவேட்டில் எங்களுக்கு வேணாம் கவர்மெண்ட்லேயே போதும்னா அவங்களே நமக்கு டேப்லெட் எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் வேண்டான்னா அப்படிலாம் கம்பல் பண்ண மாட்டாங்க. அதையே கண்டினியூவாக எடுங்க, ட்ரீட்மெண்ட் பாருங்கள், பின்ன மந்த்லி 1 டைம் நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச்சில் வந்து பார்க்குறது நல்லது சொல்லுவாங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜிஹெச்சில் அடிக்கடி பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் வந்து நான் வந்து தேர்ட் மந்த் நடந்துட்டுருக்கு. நான் வந்து ப்ரைவேட் ப்ளஸ் ஜிஹெச் 2மே தான் பார்த்துட்ருக்கேன். இனி வந்து டெஸ்ட் பண்ணக்கு வந்து டெஸ்ட்டு ப்ரைவேட்டில் பார்த்துட்டோம். அந்த ஸ்கேன் வந்து கொண்டு போய் ஜிஹெச்சில் வந்து டாக்டர்கிட்ட காட்டணுமாம்மா. அதுக்கு வந்து நாங்கள் இந்த வாரம் இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னே நாங்கள் போயிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க 3 மந்தில் வந்து உங்களுக்கு கிட்டு கொடுப்போம். கிட்டுன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த பேரிச்சம்பழம், அந்த டானிக்கெல்லாம் இருக்கும்ல, அது கொடுப்பாங்களாமா. அது வந்து தேர்ட் மந்த்லேருந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்க, போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு போனோம். ஆனால் வந்து ப்ரைவேட்டில் வந்து எனக்கு வந்து வாமிட்டுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. வாமிட் ரொம்ப கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கனால எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனால் ஜிஹெச்சில் வந்து டேப்லெட் சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்ல, சாப்பிடாதீங்க. எவ்வளோ வாமிட் வந்தாலும் வாமிட் பண்ணிடுங்க. வாமிட் பண்ண நீங்கள் சாப்பிட்டே இருங்க, சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. அதிகமாக டேப்லெட் 2 நேரம் சாப்பிட சொன்னாங்க. மார்னிங் ப்ளஸ் நைட்டு சாப்பிட சொன்னாங்க. ஆனால் நான் 2 நேரம் சாப்பிடல, 1 நேரம் மட்டும்தான் டேப்லெட் சாப்பிட்டேன், வாமிட் டேப்லெட்டு. அதுதான் உங்களுக்கு சொல்லுங்க. அதனால வந்து நீங்கள் யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்தே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும்ல மாமா கவர்மெண்ட்டில். ஆமாம், அதுக்கு தான் அந்த மேரேஜ் ஆனதெல்லாம் அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துப்பாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லை,
சப்போஸ் குழந்தைக்கு நம்ம பர்த் சர்டிஃபிகேட்லாம் வெளியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. இங்கே பிறந்திருக்கு இந்த டேட் டைம் மட்டும் கொடுப்பாங்க, நம்ம தான் எடுத்தாங்க. ஆனால் ஜிஹெச்சில் அப்படி அங்கேருந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதுலேயே நம்ம சுலபமாக பர்த் சர்டிஃபிகேட் அவங்கள ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அதுக்காக வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. பின்ன என்ன, நாமளும் முன்னெச்சரிக்கையாக சொல்லிடணும். ஆனாக்கா இப்போ வந்து ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்களாமா, கன்ஃபார்ம் வந்து ஜிஹெச்சில் வந்து பார்க்கணும், ஜிஹெச்சில் பார்த்தா மட்டும்தான் பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து ரெண்டுமே பார்க்குறோம், ப்ரைவேட்டும் பார்க்குறோம், ஜிஹெச்சும் பார்க்குறோம். ப்ரைவேட்டில் நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதே ஜிஹெச் கொண்டு போய் காமிக்கிறோம். ஆனால் டேப்லெட் வந்து 2 பக்கமும் கொடுப்பாங்களாம்மா, ஜிஹெச்லேயே கொடுப்பாங்க, ப்ரைவேட்லேயே கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த டேப்லெட் செட் ஆகுதோ, ப்ரைவேட்னா ப்ரைவேட், ஜிஹெச்னா ஜிஹெச், அதில் வந்து நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு வந்து போலிக் ஆசிட் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா குழந்தையோட பிரெயினுக்காக, மூளை வளர்ச்சிக்காகவும், நரம்பு தளர்ச்சியில் மூளை வளர்ச்சி, அதாவது எல்லா விதத்துலேயும் மைண்டு பிரச்சனை, மூளை வளர்ச்சி குறைபாடு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக போலிக் ஆசிட் வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது ஜிஹெச்லேயும் சொன்னாங்க, ப்ரைவேட்லேயும் சொன்னாங்க, அது சாப்பிட சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்தே போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன நோட்டு வாங்கி கொடுத்துருங்க. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது தெரியல, நோட்டு வாங்கிட்டு போகணும்னு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கு பின்ன வந்து நோட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்ன நோட் வாங்கிட்டு வந்த பின்ன தான் எங்களுக்கு எல்லாமே. எதானாலும் இப்போது நம்ம ஊரில் இப்படி இருந்துச்சு, அவங்கவுங்க ஊரில் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு விசாரிச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு நமக்கு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் போனது எப்படி இருந்துன்னு சொன்னோம். இனி உங்களோட ஆமாம், அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, ஜிஹெச்சில் வந்து அந்த கிட்டில் கொடுப்பாங்க தெரியுமா, பவுடரில் கொடுப்பாங்களாம்மா. அது என்ன பவுடர் தானம்மா, அதை டப்பாவில் கொடுப்பாங்களாம். அது வந்து சாப்பிட்டா உண்மையாகவே ரொம்ப நல்லதாம்மா, ஹெல்த்துக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும், குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஜிஹெச்சில் ஒரு அக்கா, எனக்கு தெரிஞ்ச அக்கா சொன்னாங்க, அங்கே 2 டப்பா கொடுப்பாங்கடா, மந்த்லி அதை வாங்கி சாப்பிடுங்க. அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லி போய் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும், அது போக ப்ளஸ் கிட்டும் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்லேயும் பாருங்கள், ஜிஹெச்லேயும் பாருங்கள். நாங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போவோம், கிட்டு வாங்க போவோம். அப்போ நாங்கள் வீடியோ அப்லோடு பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது, ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி இது, எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபினால எங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி போகணும், என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்களும் தெரியாமல் தான் போனோம். அதனால எங்களை மாதிரி நீங்களும் தெரியாதவங்க யாராச்சும் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லலான்னு சொல்லி இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.